உனக்காக பொருந்தேனே எனதழகா. டேய் டேய் டேய், யாருடா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஊருக்கே வந்து ஏன் மேலேயே கை வச்சிருப்ப? டேய், உன்னை இன்னொரு தடவை பார்த்தனா உன் முடிவு ஏன் கையில தான்டா. அண்ணன் அண்ணன் ஏற்கனவே நிறைய குடிச்சிட்டீங்க அண்ணன், போதுண்ணே, நிறுத்திக்கங்கண்ணே. அடச்சை, வாய முடு. ஏதோ உங்க அப்பா வீட்டு காசுல குடிக்கிற மாதிரி ரொம்ப பண்ற. டேய் டேய் டேய், நான் எவ்வளவு வெறியில இருக்கேன்னு தெரியுமா? இங்க பாருடா, என் வாய் கிட்ட பாருடா, என் வாயை உடைச்சு ரத்தம் வர வச்சிருக்கான்டா அவன் முடிவு என் கையில தான்டா, என் கையில தான். அண்ணே, எல்லாம் சரிதானே, ஆனா டேய் வாய மூடுறா, போய் இன்னொரு கிளாஸ் போய் எடுத்துட்டு வா, போ. சரிண்ணே, சரி. டி, யாரா நீ? எங்கேந்திரா வந்து? எவ்வளவு தைரியம் இருந்தா என் அபிச்சலத்துக்கு முன்னாடியே என் மேல நீ கைய வச்சிருப்ப. ஐயோ, அதை நினைச்சாவே எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுடா. நான் ஒண்ணுடா மொவனே, உன்னை இன்னொரு டைம் பார்த்தனா உன் முடிவு என் கையில தான்டா. ஏ அபி, ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவன் என்னை அடிக்கிறான், நீ அவன் பின்னாடியே போய் ஒளிஞ்சிட்டு இருப்ப. இருடி இரு, நாளையோட திருவிழா முடியும். உனக்கு பொண்ணு கேட்டு உங்க வீட்டுக்கு வந்து உன்னை நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். அபிச்சலம், ஐ லவ் யூ சொல்லும், ஐ லவ் யூ. அண்ணி, கோயிலுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சா அண்ணி? ஆமாம் லட்சுமி, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எல்லாரும் கிளம்பிட்டா கோயிலுக்கு போக வேண்டியதான். எங்கே இவங்களெல்லாம் கிளம்புறதெல்லாம் பார்த்தா திருவிழா முடிஞ்சுதான் நம்ம கோவிலுக்கே போவோம் போல இருக்கு. அண்ணி, கோவிலில் தான் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல, அப்புறம் என்ன நீ பிள்ளைங்கெல்லாம் பொறுமையாகவே கிளம்பட்டும். அட போ லட்சுமி, நீ வேற. அங்கே பாரு, அர்ஜுன் தம்பி கிருஷ்ணா தம்பியுமே ரெடியாகி வந்துட்டாங்க. ஆனால் இந்த அபி அஞ்சலியும் கிளம்புறாளுங்க, இன்னும் கிளம்பிக்கிட்டே இருக்காளுங்க. என்னதான் பண்ணுறாளுங்க இவ்வளோ நேரம்னே தெரியல. ஹாய் அம்மா, ஹாய் அத்தை, நாங்கள் ரெடி. டேய், ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குடா. ஆமாம், ஆதி எங்கடா? அம்மா, ஆதி இப்போ தான் குளிச்சுட்டே இருக்காம்மா. ஓ அப்படியா, சரி சரிப்பா. இங்கே பார்த்தீங்களா தம்பி, நீங்களே வந்துட்டீங்க. ஆனால் இந்த அபியும் அஞ்சலியும் கிளம்புறாளுங்க, இன்னும் கிளம்பிக்கிட்டே இருக்காளுங்க. இன்னும் ஆளுங்களே காணும் பாருங்களேன். ஐயோ, எல்லாரும் கிளம்பிட்டாங்களோ, நம்ம தான் லேட்டோ. வழக்கம் போல நம்ம லேட் பண்ணிட்டோமே. சரி போ. அடடா அஞ்சலிமா, என்னடா அங்கேயே நிற்கிற, வாடா. அத்தை பாரா, குட்டிச்சி நானும் சேம் பிஞ்சில் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஹே அஞ்சலி, அபி எங்கடி? அபியாமா, அவ சாரி கட்டுறா, இன்னும் கட்டி முடிச்ச பாடல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் வர்றதுக்கு. என்ன மேடம், நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு தானே நீங்க அதே கலர்ல பிளான் பண்ணி இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? என்னது பிளான் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கனா? உன்னை, ஐயோ வளர்ந்த மாடி, நீ இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த கலர் ட்ரெஸ்ஸே சூஸ் பண்ணிருக்க மாட்டேன். இப்போ நீ கெட்டு போகல, இப்போ பாரு, உடனே போய் இந்த கலர் நான் மாத்திட்டு வரனா இல்லையான்னு பாரு. அம்மா, எனக்கு ஒரு மாதிரி இந்த ட்ரெஸ் அன்கம்ஃபர்டபுளா இருக்குமா, நான் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டுமா? ஐயோ, வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம், டீஸ் பண்றோம்னு சொல்லி இப்போ அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறா. கடவுளே, அவ இந்த ட்ரெஸ் போட்டிருக்கானு தான் நான் தேடி கண்டுபிடிச்சி வெய்ய காலத்துல இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிக்கிறேன். இவ என்னடானா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்றா. ஐயோ, இப்போ என்ன பண்றது? என்னது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனா ரொம்ப லேட் பண்ணுவேன். அதனால ஒன்றும் தேவையில்லை. இந்த ட்ரெஸ்ஸே உனக்கு அழகாக தான் இருக்கு. அதனால நீ இந்த ட்ரெஸ்லேயே இரு. என்னம்மா அது? ஐயோ அஞ்சலிமா, அண்ணி சொல்றது சரிதான். இந்த ட்ரெஸ் உனக்கு அவ்வளோ அழகா இருக்குடா. அதனால இந்த ட்ரெஸ்லேயே இருடா. சரிட்ட. அப்பாடா. அர்ஜுன், உண்மையை சொல்லு, நீ தானே பிளான் பண்ணி அந்த பொண்ணு போட்டிருக்க கலர்லயே ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்க? ஐயோ கிருஷ்ணா, நான் அப்படிலாம் இல்லைண்ணா, இது ஒரு கோயின்சிடென்ஸ்னா. எனக்கு உண்மையாவே தெரியாதுண்ணா அவ இந்த கலர்ல தான் ட்ரெஸ் போட்டு வருவான்னு. பின்ன எப்படா அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு இப்படி பிங்க் கலர் குர்த்தாவா மாறுனுச்சு? கிருஷ்ணாண்ணா, அது வந்து டே அர்ஜுன், முடியலடா என்னால. டே என்னடா நீ 2K கிட் மாதிரி லவ் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி மேட்சிங்காக ட்ரெஸ்ஸிங் போடுறது, மேட்சிங்காக செப்பல் போடுறதுன்னு சொல்லிட்டு 90s கிட் மாதிரிலடா பண்ணிட்டு இருக்க. அட போங்க கிருஷ்ணாண்ணா, என்ன தெரியல, இது மாதிரிலாம் பண்றதுக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருக்குண்ணா. ஸ்டார்டிங்ல எல்லாம் ஜாலியா தாண்டா இருக்கும், போக போக தாண்டா அது ஜோலி என்னங்கிறத காட்டும். கிருஷ்ணாண்ணா, பிரியாணி கிட்ட சொல்லட்டுமா நீங்க சொன்னது? ஐயோ வேணாண்டா, அவ சும்மாவே சாமி ஆடுவா. இதை மட்டும் நீ சொன்னா அவ்வளோதான். உன்னை கையெடுத்து கும்புறேன்டா அர்ஜுன், என்ன விட்டுருடா. அடடா சோனியாமா, ஏன்டா அங்கே நிற்கிறேன், இங்கே வாடா. ஓ ஷிட், இவங்க வேற. நானே ஏற்கனவே இந்த அபிங்கிற பொண்ணு யாருன்னு தேடி தேடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன். இவங்க வேற இப்பதான். ஷிட். வரேன். வரா பாரு, வெள்ளை பண்ணி ஆன்லைன் ட்ரெஸ்ஸையும் பாரு. பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்கா டென்ஷன் வருது. என்ன கிருஷ்ணாண்ணா, நீங்களும் அந்த சூனிய பொம்மையும் சேம் கலர் ட்ரெஸ் போல. என்னது? அட ஆமா, சை, இந்த கலர் ட்ரெஸ்ஸையா நான் போட்டேன்? கருமோ. ஐயோ டே அர்ஜுன், வேணாண்டா. ஆனா ஒண்ணு கிருஷ்ணாண்ணா, உங்களுக்கும் சோனியாவுக்கும் இடையில ஏதோ ஒரு வேவ் லென்த் போகுது போல இருக்கே. இருங்க பிரியாணிக்கிட்டே நான் சொல்றேன். டே அர்ஜுன், தயவு செஞ்சு என் வாழ்க்கையில விளையாடுறதடா, ப்ளீஸ்டா. சரிண்ணா, சரி, ரொம்ப பயப்படாதீங்க. பிரியாணிக்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன்.
இந்த பொண்ணு தான் அபியா இருப்பாளோ? அடடா சோனியாம்மா, நீ வந்துட்டியாடா? சரிடா, கோயில் கிளம்புடா போகலாம். வாட்? கோவிலுக்கா? ஓ காட், ஐம் சாரி, நாங்கெல்லாம் வரல. இல்லடா சோனியாம்மா, எனக்கு திருவிழா, அதனால தான் எல்லாரும் கோவிலுக்கு போகிறோம். நீ வந்தால் நல்லா இருக்கும்டா, அதனால தான்டா. அப்பா இந்த அம்மா எதுக்கு இவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காங்க? இவெல்லாம் வரலன்னா இப்போ யார் அழுதா? அதுக்கு இந்த கோயில் பூஜை இது எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவன் எப்படியும் கோவிலுக்கு போக மாட்டான், இங்கே தான் இருப்பான். அப்படி பார்த்தா ஆதியை தவிர எல்லாரும் கோவிலுக்கு போயிடுவாங்க. அப்போது இன்னைக்கு நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியது தான். வாட்? நீங்களாம் போகிறதுனா போங்க. தென் ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் மீ? என்னாலலாம் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ என்ன கூப்பிடாதீங்க, நான் வரல. ஓகே? இல்லை சோனியா அண்ணி சும்மா இருங்க. அதான் சோனியா வரலன்னு சொல்லிட்டால, விட்டுருங்க. எப்பா உடம்பு ஃபுல்லா திமிரு, வெள்ளை பண்ணி. ஆமா ஆண்டி, அதான் சோனியா வரலன்னு சொல்றாங்களே, விட்டுருங்க ஆண்டி, நம்ம மட்டும் போயிட்டு வரலாம். சரிம்மா, நீ வர வேணாமா, நாங்களே போயிட்டு வரோம். ஓகே அஞ்சலிமா, நீ போயிட்டு அபி ரெடி ஆயிட்டாலன்னு பார்த்துட்டு வரியா? அப்போ இந்த பொண்ணு அபி இல்லையா? தென் வேற யாரா இருக்கும் அபி? ஒருவேளை ஆதி ரூம்லேருந்து ஒரு பொண்ணு போனாலே அந்த பொண்ணு தான் அபியா? ஓ காட், அவளா மட்டும் இருக்கவே கூடாது. அவள் பார்க்குறதுக்கு வேற இவ்வளோ அழகாக இருக்கா. கண்டிப்பாக அவளா மட்டும் அபியா இருக்கவே கூடாது. சரிம்மா, நான் போய் அபியை கூட்டிட்டு வரேன். அம்மா நானும் போய் ஆதியை நான் பார்த்துட்டு வரேன். டே அர்ஜுன், நீ இருடா, நான் போய் ஆதியை கூட்டிட்டு வரேன். எப்படியும் இந்த ஆதி கோவிலுக்கு வரமாட்டான். அப்புறம் எதுக்கு இவங்க வீணா டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியலை. அண்ணி அபி வந்துட்டா நீ. வாட்? இந்த பொண்ணு தான் அபியா? ஓ ஷிட். அப்போ இந்த பொண்ணை தான் ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க லக்ஷ்மி ஆண்டி பார்த்துருக்காங்களா? ஓ காட், இந்த பொண்ணு செம்ம அழகாக இருக்கா. உண்மையே சொல்லணும்னா ஆதிக்கு ஏற்ற கரெக்டான ஜோடி தான். ஆனால் நான் எதுக்கு இருக்கேன்? விட மாட்டேன் உங்கள் 2 பேரையும் சேர்றதுக்கு. அம்மா அத்தை, நான் ரெடி ஆயிட்டேன், போலாமா? ஆய் அபி டார்லிங், நீ சாரியில செம்ம அழகா இருக்கா அபி டார்லிங். டே அர்ஜுன், கலாய்க்கிறியாடா? அபிமா, அர்ஜுன் சொல்றது சரிதான்டா. இந்த சாரி உனக்கு அவ்வளோ அழகா இருக்குடா, நீ அவ்வளோ அழகா இருக்க. அண்ணி மறக்காம அபிக்கு சுத்தி போட்டுருங்க நீ. சரி லக்ஷ்மி. ஓ காட், இப்போ எதுக்கு இவளுக்கு எல்லாரும் இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க? ஓ ஹீரோயின்னு இவ்வளோ பில்டப்போ? அப்படி ஒன்றும் இவன் அழகா இல்லை. ஏதோ கொஞ்சோண்டு பார்க்க சுமாராக இருக்கான். என்ன இருந்தாலும் இந்த சோனியாவோட அழகுக்கு முன்னாடி அவள் கொஞ்சம் கம்மி தான். என்ன அபி டார்லிங், த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் சரியாயிட்டு போல. பழைய வாய்ஸ் வந்துருச்சு போல இருக்கே. டே அர்ஜுன், ஆமாண்டா, எப்படியோ நீ கொடுத்த மெடிசன்னால எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாயிட்டுறா. இப்போ ஒத்துக்கிறேன்டா நீ ஒரு டாக்டர்னு. உன்ன இப்போ எதுக்கு இவங்க அன்வான்ட் ட்ராமாலாம் போட்டுட்டு இருக்காங்க? ஓ ஷிட், சீக்கிரம் இடத்த காலி பண்ணாங்கன்னா என் பிளானை நான் போய் சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அஞ்சலி அஞ்சலி, ஆமாம் இவங்க யார் அஞ்சலி? யாரு? இந்த வெள்ளை பண்ணியா? அவ ஆதி மாமாவோட ஃப்ரெண்டா, சோனியா. ஓ ஃப்ரெண்டா? சரி அஞ்சலி, இப்போ எதுக்கு நீ அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க? மரியாதை கொடுத்து பேசணும், புரிஞ்சதா? போ அபி, நீ வேற. அவ எவ்வளவு திமிரத்தனமா இருக்கான்னு தெரியுமா? இவளுக்குலாம் இந்த மரியாதையே போதும். தப்பு அஞ்சலி, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி. பத்தாத்துக்கு ஆதி மாமாவோட ஃப்ரெண்டுன்னு வேற சொல்கிற. அவங்களுக்கு மரியாதை நம்ம தானே அஞ்சலி கொடுக்கணும், அதனால தப்பு. இனிமேல் அப்படி சொல்லாத, சரியா? இவளெல்லாம் திருத்தவே முடியாது. லக்ஷ்மி, எல்லாரும் கிளம்பியாச்சு. ஆதி தம்பி வந்துட்டாருன்னா கிளம்பிடலாம். ஆமாம் நீ, ஆதி வந்தோடனே கிளம்பிடலாம். அண்ணி, அண்ணனும் என் வீட்டுக்காரரும் கோவிலுக்கு போயிட்டாங்களா நீ? ஆமாம் லக்ஷ்மி, 2 பேர் கோவிலில் தான் இருக்காங்க. ஏ மூஞ்சலி மூஞ்சலி, இல்லையா? என்னை மூஞ்சலின்னு கூப்பிடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? சரி சரி கோச்சுக்காத. ஏய் நீ இன்னைக்கு சாரி கட்டியிருக்கலாம்ல? என்னது சாரி கட்டியிருக்கலாமேவா? என்ன நீ ரொம்ப உரிமையா சாரி கட்டியிருக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு, என்கிட்ட இந்த மாதிரி ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, சாரி கட்டியிருக்கலாமே, சாரி கட்டினா உனக்கு நல்லா இருக்குமே தான் கேட்டேன். அட்வான்டேஜ்லாம் இங்கே யாரும் எடுத்துக்கல. அப்ப சரி. இந்த மட்ட சாம்பிராணி இதுல மட்டும் உஷாரா இருக்கா. என்னது? ஒன்றும் இல்லை, சரின்னு சொன்னேன். ஓகே ஓகே. ஓ காட், இந்த குரூப் இப்போக்கும் போகாது போல இருக்கு. ஓ ஷிட், இதுக்கு மேலே இங்கே நின்னா அவ்வளோதான். இவ்வளோ ஸ்வெட் ஆகுது, இவ்வளோ ஹாட்டாக இருக்குது. ஓ காட், எப்படியும் ஆதி போக மாட்டான். அப்புறம் எதுக்கு வீணா நம்ம இங்கே நின்றுட்டு பேசாமல் நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ரூமுக்கு போகிறேன்.
சரிடா சோனியாம்மா. உனக்கு சாப்பாடுலாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சிருக்கேன்டா. பசிக்கிறப்ப எடுத்து போட்டு சாப்பிடு, சரியா? ஓகே. திமிர் பிடிச்சவ எப்படி பதில் சொல்றா பாரு. இவளுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. டேய் மச்சான், என்னடா குர்தா செட்ல கலக்குறியே? சரிடா, கிளம்பிட்டியா? போலாமா? அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்கடா. டே இருக்கிற டென்ஷன்ல நீ வேற என்ன டென்ஷன் பண்ணாதடா. டே நான் உங்ககிட்ட எல்லாம் எத்தனை தடவை சொல்றது எனக்கு கோயிலுக்கு வரதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு. ஏன்டா அப்படி புரிஞ்சுக்காம என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க கோவிலுக்கு வர சொல்லி? டேய் மச்சான், எல்லாம் அம்மாவோட ஆசைக்காக தானடா. டேய் கோவிலுக்கு வந்துட்டு போறதுல உனக்கு என்னடா வந்திருக்கு? இதெல்லாம் நல்லா பேசுங்க. அதான் கிளம்பிட்டல உங்க இஷ்டப்படி, அப்புறம் என்ன? சரி மச்சான், கோச்சுக்காத. சரி வா போலாமா? இல்லடா கிருஷ்ணா, எனக்கு முக்கியமான கால் ஒன்று வர வேண்டியது இருக்கு கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஸோ நான் பேசிட்டு தான் வருவேன்டா. ஒன்று பண்ணுங்க, நீ வந்து அம்மா கூட போ, லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணி நான் கோவிலுக்கு வந்துடுறேன் ஸ்ட்ரைட்டா, ஓகேவா? அப்படின்னு சொல்றியா? டேய் மச்சான், வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துட மாட்டியே? ஷோ டே, இதோட நிறைய வாட்டி கேட்டுட்டடா. டே கண்டிப்பா வருவேன்டா, போதுமா? சரி மச்சான். என்ன இது, நம்ம கூட போன்ல பேசின பொண்ணோட அதே வாய்ஸ் கேக்குது. எங்க கேக்குதுன்னு தெரியலையே. எங்க இவன் இப்படி தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கான்? டே ஆதி, டே. அன்னைக்கு போன்ல பேசின அதே வாய்ஸ் இந்த பக்கம் தானே கேட்டுச்சு. ஆனா யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. அங்க அம்மா, அத்தை, அபி, அஞ்சலி, அர்ஜுன் தான் நிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஆனா அந்த பொண்ணோட வாய்ஸ் எனக்கு நல்லா கிளியரா கேட்டுச்சு. டேய் மச்சான், டேய் என்னடாச்சு? இப்ப எதுக்குடா நீ இப்படி தலை தெறிக்க ஓடி வந்த? இல்ல மச்சான், போன்ல என்கிட்ட ஒரு பொண்ணு பேசினான்னு சொன்னல, அவ வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சுடா. டே ஆதி, என்னடா சொல்ற? போன்ல பேசினா அந்த பொண்ணோட வாய்ஸ் உனக்கு கேட்டுச்சா? ஆனா இங்க அடிஷ்னலா யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையேடா. எனக்கு என்னமோ நீ அந்த பொண்ணை பத்தி யோசிச்சு உன்னோட பிரம்மனாலதான் உனக்கு இப்படிலாம் தோணுதுன்னு நினைக்கிறேன்டா. என்னது என்னோட பிரம்மையா? டி கிருஷ்ணா, நோ வேடா, எனக்கு கன்ஃபார்மா தெரியும்டா நான் போன்ல பேசினா அதே பொண்ணோட வாய்ஸ் தான்டா இது. சரிடா விடு, நான் பாத்துக்கிறேன். சரி டைம் ஆகுது, நீ கிளம்புடா, அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. ஓகேடா மச்சான், சரிடா நான் கிளம்புறேன். கிருஷ்ணா, நான் என்ன நீங்க மட்டும் வரீங்க? ஆதி என்ன வரல? இல்லடா அர்ஜுன், அவனுக்கு ஏதோ முக்கியமான கால் பேச வேண்டியது இருக்கான். ஸோ நம்ம எல்லாரும் முன்னாடி போயிட்டே இருக்க சொன்னா, அவன் பின்னாடி வரேன்னு சொன்னான்டா. கிருஷ்ணா, ஆதி கோவிலுக்கு வந்துருவான்லப்பா? அதெல்லாம் கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்காமா. அதனால நீங்க எதுவும் பயப்படாதீங்க. சரி நம்ம எல்லாரும் கிளம்பலாமா? சரிப்பா. அண்ணி போலாமா? அண்ணி போலாம் லக்ஷ்மி. சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம், நேரம் ஆயிட்டு வேற. ஒருவேளை கிருஷ்ணா சொல்ற மாதிரி நம்மளோட பிரம்மையா இருக்குமோ? இல்லையே, அன்னைக்கு போன்ல பேசினா அதே பொண்ணோட சிரிப்பு சத்தம் தானே இப்ப நம்ம கேட்டோம். ஒண்ணுமே புரியல. வாவ், வாட் அ மேன்! ஆதி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா இந்த ட்ரெடிஷ்னல் அட்டையர்ல. ஆனா அவன் கன்ஃபியூஷன்ல இருக்க மாதிரி தெரியறான். என்ன விஷயம்னு ஒன்றும் புரியலையே. அவங்கிட்டே போய் கேட்போம். வாவ், இந்த ஆதியை பக்கத்தில் பார்க்கும்போது எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். அப்படியே ஹக் பண்ணும் போல தோணுது. ஆனாலும் நான் பக்கத்தில் போனாவே அவன் எரிஞ்சு விழுவான். எதுக்கு வம்பு? தூரமாக இருந்தே பேசிக்கலாம். ஹாய் ஆதி. என்ன இவன் நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கோம், இவன் ஏதோ யோசனையிலே இருக்கான். ஆதி ஆதி. சொல்லு சோனியா, கூப்பியா? ஆமா ஆதி, என்னாச்சு ஆதி? ஏதோ யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. போலாமா? அதே வாய்ஸ் எனக்கு மறுபடியும் கேக்குது. எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இது நம்ம கூட போன்ல பேசினா அதே பொண்ணுதான். அப்போ அந்த பொண்ணு இங்கதான் எங்கேயோ இருக்கா. அதே சீக்கிரம் போயிட்டு தேடுறா, சீக்கிரம் தேடு. ஓ ஷிட், என்ன இந்த ஆதி? நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளை கொஞ்சம் கூட மதிக்காம இவன் பாட்டுக்கு இப்படி எதையோ தேடி ஓடிட்டு இருக்கான். அப்படி எங்க போறான் இவன்? இந்த பக்கம் தானே அந்த வாய்ஸ் கேட்டுச்சு. என்ன இது, சுத்தி பார்த்துட்டோம், எங்கேயுமே யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஆனா அந்த வாய்ஸ் இந்த பக்கம் தானே வந்துச்சு. என்ன உன்ன அதே வாய்ஸ் எனக்கு என்னமோ ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி தான் தோணுது. ஒருவேளை வாசல்ல இருப்பாங்களோ? சரி போய் பார்க்கலாம். இந்த பக்கம் தானே அந்த வாய்ஸ் கேட்டுச்சு. ஆனா இங்க அபி, அஞ்சலி, அர்ஜுன், கிருஷ்ணா, அத்தை, அம்மாலாம் தானே போயிட்டு இருக்காங்க. அடிஷ்னலா யாரும் போற மாதிரியே தெரியல. அப்போ அது யாரோட வாய்ஸ் தான்? அது எங்கேருந்து தான் அந்த சவுண்ட் நமக்கு வந்துச்சு? என்ன இந்த ஆதி அவசரமா ஓடி வந்தான், ஆனா எதுக்காக வந்தானே தெரியலையே. ஆதி ஆதி. சொல்லு சோனியா. இல்ல ஆதி, யாரையாச்சும் தேடுறியா என்ன? நத்திங் சோனியா. என்ன இந்த ஆதி கொஞ்சம் கூட நம்மளை மதிக்காம இவன் பாட்டுக்கு நத்திங் சோனியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். போ ஆதி போ, எல்லாம்
கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுக்க போகிற வசிய மருந்தை நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சோனியா சோனியான்னு என் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவாதி. அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அப்போ தெரியும் இந்த சோனியா யாருன்னு. உன்னை விட மாட்டாதி, உன்னை விடவே மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான் ஆதி, எனக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நாங்கள் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உனக்காக பிறந்தேனே சீரியல் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. பட் ரீசெண்ட் டைம் ஒரு 10 டேஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்து வியூஸே போக மாட்டேங்குது. 100 வியூஸ் வரதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து என் சைடு மிஸ்டேக்கா இல்லை என்ன மிஸ்டேக்னு என்னால் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியலை. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே வந்து அதை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறீங்க அண்ட் என்டர்டெயின் ஆகுறீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். பட் எதனால் வந்து வியூஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு என்னால் ஃபைண்ட் பண்ணவே முடியல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் இப்போ வரைக்குமே என்ன நான் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சுத்தமாக ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல. பிகாஸ் வந்துட்டு ஸ்டோரி சைடு வந்து மிஸ்டேக்கா இல்லை உங்களுக்கு வந்துட்டு அது என்ஜாயபிளாக இல்லையா அப்படிங்கிறதே என்னால் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல. இல்லை உங்கள் யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்து வரலையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் யாருக்காச்சும் வந்து நான் போடுற சீரியல் வந்து நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்க முடியும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரலையா அவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்தவங்களுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசிக்க முடியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதோட வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவங்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு டைம் வந்து செக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை வந்துட்டு ஆல் அப்படிங்கிறதுல கொடுத்துருங்க. அண்ட் இன்னுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டோரிஸில் எதுனாச்சும் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள், நான் வந்து திருத்திக்கிறேன். அண்ட் வந்து இப்படியே வந்து வியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சீக்கிரமாகவே இந்த சீரியலை வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கார்ட்டூன் சீரியல்ஸ் வந்து எடுக்கிறவங்க எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டு தான் வந்து எடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் நானுமே நிறைய எஃபர்ட் போட்டு தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு பெனிஃபிட்ஸ் வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கும்போது எனக்கு வந்து ட்ராப் பண்ணுறத தவிர வேறு வழியே தெரியல. என்னைக்காவது நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டேரக்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். பாய்.